இது என்ன உங்க நியாயம்? அன்றாட பொழப்போக்கு அங்க இங்கேயும் கடை வாங்கி வயிற்று பசிக்காக ரோட்டு ஓரத்துல கடை போட்டுறவன்ட்டா நீங்க பேரம் பேசுவீங்க. இதே மெதமச்சமா இருக்கிறவன் ஒரு சூப்பர் மார்க்கெட் நடத்தினா அங்க நீங்க பேரம் பேச மாட்டீங்களோ? சிங்கப்பூர்ல இருந்து நான் 10 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டேன். நீ சென்னையில இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தேங்கிற. அதை ஏன்டா தம்பி கேட்குற? ஜனநாயகம் படத்துக்கு புக் பண்ணியிருந்தேன். அங்கே போய் பார்த்தா அது போஸ்ட்போன் ஆகிட்டுங்கிறாங்க. ஐயே, அப்புறம் பதறாத தம்பி, பக்கத்துலேயே பராசக்தி போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டு வந்துட்டேன். பெரியப்பா சார், ராமகிருஷ்ணன் பெரியப்பா இருக்காரா? ஏய் வாடா வாடா, நான் தான்டா உன் பெரியப்பா. அடையாளம் இல்லையா? என்ன ஆளு 10 நாள் சிங்கப்பூர் போனதுக்கே பல ஆயிட்டியல. டேய் தம்பி மோன, சிங்கப்பூர்ல எங்க ஏறினாலும் இறங்கினாலும் ஏசி தான்டா. நம்ம ஊர்ல இருக்க எருவ மாடு அங்க கொண்ட விட்டாலே செவந்து போயிடுந்தா. இதுல உன் பெரியப்பா நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? எரும மாடு நீங்கள் ஒண்ணுதான், அது கடந்துட்டு போகுது. எதுக்கு கிளம்பி வர சொன்னீங்க? கிளம்பி வந்துட்டேன். பொங்கல் வருது இல்ல, டவுன் பக்கம் போய் கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கிட்டு வருவோம்டா. மானம் மழை வர மாதிரி இருக்கு. எங்க இருந்து கிளம்புறது? எம்ஆர்டில போவோம், இல்லைன்னா டாக்ஸி எடுத்துக்குவோம். எம்ஆர்டி எல்லாம் இங்கெல்லாம் இல்ல. ஏன் பெரியப்பா, நீ டூரிஸ்ட் விசால 10 நாள் போனதுக்கே ரொம்ப பந்தா பண்ற. லைட்டா தான் தூர மாதிரி இருக்கு. வா, பைக்லயே போவோம். என்னையா சென்றடிச்ச? கெட்ட வாட்ட அடிக்குது. ஏய், ஒன் மேன் ஷோ சென்டரா? சிங்கப்பூர்ல 120 வெள்ளி. ஒப்பன் ஒரு மாசம் உழைச்சாலும் அந்த காசை பார்க்க முடியாதுடா. என்ன வண்டிய ஏதோ சொல்றப்போ தலையெழுத்து. சரி, ரோடானா அது? அதுக்கு தான் அந்த ஊரு பக்கமே நான் வர்றதில்ல. இதனால எங்க இருந்த ஏதோ புதுசா பேசுற? டேய், சிங்கப்பூர்ல ரோடு சும்மா தலைன்னு அப்படி வச்சிருப்பான்டா. பெரியப்பா, நீ எல்லாம் நம்ம ஊர் அங்காடியில 6 மரக்க அரிசி வாங்க 6 மணி நேரம் நிக்கிறாள். நீ எல்லாம் சிங்கப்பூரை பத்தி பேசுற. டேய், அந்த சூப்பர் மார்க்கெட் தான்டா, நல்லா இருப்ப, பார்த்து போடா. என்னென்ன பெரியப்பா வாங்கணும்? வீட்டில் எல்லாம் இருக்குடா. அப்புறம் எதுக்கே அழைச்சிட்டு வந்த காலையிலேயே? ஏய், பொங்கலுக்கு பச்சரிசி பிராண்டடாக வாங்கணுன்னு தான்டா உன்னை சூப்பர் மார்க்கெட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த அரிக்கை பச்சரிசி இதானே? இதான்டா. எதனால சார்? பில் போடுங்க. 45 ரூபா சார். ஓகே, தேங்க்யூ. எடுத்துக்கடா. டேய், எல்லா ஜாமானும் ஒரு வழியா பிசிவி பேரம் பேசி வாங்கியாச்சு. நாளை அந்த கோப்பி கடையில் நிறுத்துறா, ஒரு கோப்பி அடிச்சுட்டு போவோம். யோ பெரியப்பா, டீ கடையா? டேய், சிங்கப்பூர்ல இருந்து எனக்கு தெரியாதா கோப்பி கடையா என்னன்னு? போய் நிறுத்துறா. பாபரி ஒருத்தர் இருப்போம். அண்ணா தம்பி, என்னடா அந்த பக்கம்? இல்லைண்ணே, பெரியப்பா சிங்கப்பூர்ல வந்தாரு. சரி, பொங்கலுக்கு ஜாமான் அழைச்சிட்டு வந்தாரு. சரி, டீ குடிக்கணும்னு வந்தோம். அப்படியே வாங்க பெரியப்பா, டீ சாப்பிடுங்க. என்ன ஒரு டீ ஒன்று போடுங்கண்ணே. நான் இப்போதான் குடித்தேன். இங்கே எல்லாம் டம்ளர் டீ குடிச்சு நடக்கிறோம். சிங்கப்பூரில் கோப்பி கவரில் ஸ்ட்ரா போட்டு அப்படியே கோப்பியை குடிச்சிக்கிட்டே எம்ஆர்டியில் போயிடுவோம். ஐயா, நீ வேற சிவனு எரியா. என்ன இவமோ சிங்கப்பூர்ல எக்ஸ்பிரஸ்ல இருக்கான்னா? ஆமாம். ஒரு 10 நாளைக்கு டூரிஸ்ட் போட்டு அழைச்சிட்டு போகிறோம் சிங்கப்பூருக்கு. அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து போட்டு பாடா படுத்துறாருண்ணே, அனத்தி எடுக்கிறாருண்ணே. விடுறா பெரிய பாருடா, பேசிட்டு போறாரா விடுறா. என்ன சும்மா இருண்ணே, ஒரு 10 நாள் போயிட்டு வந்ததுக்கு காப்பியை கோப்பிங்கிறாரு. ஊரில் இங்கே எரும மாடு மேய்ச்சிட்டு இருந்தவர் எம்ஆர்டியில் போனோங்கிறாரு. பச்சரிசி பிராண்டாக தான் வாங்குவாராம். ஏன் கேட்குற? இன்னும் சத்து நேரம் என்ன ஒன்னே மூட்டை இருப்பாரு. நான் போயிட்டு வரேண்ணே. சரிடா போடா. நிறுத்துறா. அந்த கரும்பு கடை இருக்கு, கரும்பு வாங்கிட்டு போயிடுவோம். தம்பி, கரும்பு கட்டு எவ்வளவுப்பா? கட்டு 300 ரூபாண்ணே. கரும்பு என்ன கனடாவில் இருந்த விளையுது? இங்கே தானே விளைஞ்சுது வயலில். 150 ரூபா போட்டுக்கையா. டா, கட்டுக்கு 150 ரூபா. கட்டை வீட்டில் கொண்டு வந்து போட்டுரு. டேய், இங்கே நிறுத்துறா, பானையை வாங்கிட்டு போயிடுவோம். பானை என்ன விலைம்மா? ஜோடி 350 ரூபாண்ணே. என்னம்மா 350 ரூபாயா? தூக்கி போட்டால் உடஞ்சிரும். மண்ணில் செஞ்சது தானம்மா. 30 60 ரூபா போட்டுங்கம்மா. இந்தாம்மா 30 60 ரூபா. ஏய், பானை எடுத்து கிளம்புண்டா, கிடைச்ச வரைக்கும் அதான். எல்லாம் வாங்கியாச்சுன்னா பெரியப்பா, எது வாங்கணும்னா சொல்லு. ஒன்று விடாமல் எல்லாம் வாங்கியாச்சு. நேராக வீட்டுக்கு கொடு.
அண்ணா எப்பண்ணா வந்த? காலைல தான் தம்பி வந்தேன். நான் மாமா அல்லாரிங்களா? எனக்கு என்ன மாப்பிள ராஜா மாதிரி இருக்கிறேன். ஆமா, சிங்கப்பூர்ல இருந்து நான் 10 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டேன். நீ சென்னையில இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தேங்கிற. எங்க மாமா சொந்த நாட்டில் இருந்தாலும் சொந்த ஊருக்கே விருந்தாளி மாதிரி பொங்கல் தீபாவளிக்கு தான் வந்து போக வேண்டியதா இருக்கு. மாப்பிள எம்ஆர்டியில் தான் வந்தீங்க? யோ நிப்பாட்டியா, நீ வேற காலையில இருந்து எம்மாட்டிங்கிற. ட்ரெயினை தானே மாமா சொல்றீங்க? ட்ரெயின்லாம் வர மாதிரி இருந்தா 3 மாசம் முன்னாடியே புக் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம வேலையில எப்போ லீவ் கொடுக்குறாங்க, எப்போ வீட்டுக்கு போறதுன்னே தெரியாம இருக்கு. இதுல எங்க 3 மாசம் முன்னாடி புக் பண்றது? டக்கல்ல புக் பண்ணிட்டு டக்குன்னு வர வேண்டியது மாப்பிள. நம்ம ஊர்ல மாமா மெடிக்கல் காலேஜ் சீட்டு கூட டக்குன்னு வாங்கிடலாம் போல. ஆனா இந்த தக்கல் சீட்டை வாங்க முடியாது மாமா. இந்த பிரச்சனை எல்லாம் சிங்கப்பூர்ல இல்ல மாப்பிள. என்ன இவரை விட்டா சிங்கப்பூருக்கு அழைச்சிட்டு போயிடுவாரு. காலையில இருந்து ஒரே அருமையா போயிட்டு இருக்கு. வெறும் சிங்கப்பூர் கதை தான். சரி நீ இப்போ எங்க போயிட்டு வர? அதை ஏன்டா தம்பி கேட்குற? ஜனநாயகம் படத்துக்கு புக் பண்ணியிருந்தேன். அங்கே போய் பார்த்தா அது போஸ்ட்போன் ஆயிட்டுங்கிறாங்க. ஐயே அப்புறம் பதறாத தம்பி, பக்கத்துலேயே பராசக்தி போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு வந்துட்டேன். சரி பாருங்க, பார்ப்போம், எல்லாம் ஊரில் பார்ப்போம். சரி பாருங்க. தரோம் மாமா. மாப்பிள வீட்டுல சென்ட் பாட்டில் வாங்கி வச்சிருக்கேன், அவசியம் வந்துரு. வந்துடுறோம் மாமா. வேற இருக்காதுண்ணே. அப்படியே ஓரமா எடுத்து ஒண்ணுக்கு போயிட்டு போயிடுவோம். ஏன் பெரியப்பா இங்க இப்படி ஓரமா எடுத்து ஒண்ணுக்கு போறிய? சிங்கப்பூர்ல இது மாதிரி போக முடியுமா? மூச்சுக்கு 300 தடவை சிங்கப்பூருங்கிறது 10 நாள் போயிட்டு வந்துட்டு. வாய முதல்ல மூடு. பெரியப்பா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாம்னு தான் இருந்தேன். என்னடா? பச்சரிசியை பாலிஷ் பண்ணி பாக்கெட்ல போட்டு வைக்கிறான் சூப்பர் மார்க்கெட்ல. அங்க நீ பேரம் பேசாம ஜிபேல பணத்தை மாத்திட்டு வந்துட்ட. ஆனா ஒரு நாள் பொங்கலுக்காக விவசாயி 1 வருஷம் கஷ்டப்பட்டு கரும்பை உருவாக்கி கொண்டாந்து ரோட்ல போட்டு வித்தா நீ அதை பிசுவிக்கிட்டு 300 ரூபா கட்ட 150 ரூபா கேட்குற. யோ, கரும்பு என்ன கனடாவில் இருந்த விளையுது? இங்கே தானே விளைஞ்சுது வயல்ல. 150 ரூபா போட்டுக்கையா? இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? மண்ணு குழைச்சு சலிச்சு வீட்டு கஷ்டத்துக்காக பானையா உருவாக்கி ரோட்ல போட்டு விற்கிது அந்த அக்கா. அந்த அக்கா கிட்ட 350 ரூபா பானையா 60 ரூபா கேட்குற. நீ கேட்டு வாங்கிட்டு வர. என்னம்மா 350 ரூபாயா? தூக்கி போட்டால் உடஞ்சிரும். மண்ணில் செஞ்சது தானம்மா. 30 60 ரூபா போட்டுங்கம்மா. டேய், சூப்பர் மார்க்கெட்லாம் பேரை பேச முடியாதுடா. இந்த மாதிரி ரோட்டில் தாண்டா பேரை பேசி வாங்க முடியும். இது என்ன உங்க நியாயம்? அன்றாட பொழப்புக்கு அங்க இங்கேயும் கடை வாங்கி வயிற்று பசிக்காக ரோட்டு ஓரத்தில் கடை போட்டுறவன்ட்டா நீங்க பேரம் பேசுவீங்க. இதே மிதமச்சமா இருக்கிறவன் ஒரு சூப்பர் மார்க்கெட் நடத்தினா அங்க நீங்க பேரம் பேச மாட்டீங்களோ? ஆனா ஒண்ணுக்கு போக எடுத்துன்னு என்ன ஒரு விஷயத்த சொல்லி நீ உணர்த்திட்டடா. பெரியப்பா இது நீ மட்டும் இல்ல, இந்த ஊர்ல பாதி பேரு மாங்காய் விற்கிறவன், மஞ்சள் கொத்து விற்கிறவன், தேங்காய் விற்கிறவன், தேனு மிட்டாய் விற்கிறவன், பாய் விற்கிறவன், பலதா விற்கிறவன்ட்டு தான் பேசுவீங்க பேரம். இந்த ஒரு பொங்கலுக்காவது பேரம் பேசாம வாங்குங்களேன் ஜாமான. இது இவருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான். விவசாயிகள் விளைய வைக்கும் பொருட்களுக்கு பேரம் பேசும் நம்மளில் ஒரு சிலர் வெளிநாட்டில் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு பேரம் பேசுவதே இல்லை. விவசாயிகளுக்கும் தெருவோர வியாபாரிகளுக்கும் குடும்பம் இருக்கிறது என்று உணர்ந்து பண்டிகை காலங்களிலாவது நாம் பேரம் பேசாமல் வாங்குவோம். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்.